நம்ம இன்னைக்கு ஏஎஸ்பி பல்பீர் சிங் சாரோட கேஸ் இன்னைக்கு ஜெயம் நீதிமன்றத்தில் வழக்கமான விசாரணைக்காக வந்தது. ஜெயம் நீதிபதி அவர்கள் இன்று விடுமுறையில் சென்றதால் பொறுப்பு நீதிபதி நீதித்துறை நடுவர் எண் 2 அவர்கள் விசாரணைக்கு வந்தது. குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவருடைய தரப்பில் அவர்கள் இந்த வழக்கில் ஒரு மனு தாக்கல் செய்ய போவதாக கூறினார்கள். அதற்கு நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தோம். மேற்படி அடுத்த வாய்தா 14/2 போடப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்தால் அதற்கு நாங்கள் பதில் உரை தாக்கல் செய்ய இருக்கின்றோம். ஏற்கனவே மனித உரிமை மீறல் இந்த வழக்கில் இருப்பதாகவும் இது மாவட்ட நீதிபதி விசாரணை மேற்கொள்ளும் சொல்லி மனு கொடுத்தா சொல்றாங்க. உண்மையிலேயே மனித உரிமை மீறல் இருக்கிறதா இல்ல உண்மையிலே மாற்றம்? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வழக்கில் விசாரணை ஏஜென்சி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிட்டாலே அதற்கப்புறம் சார்ஜ் பிரேமிங்கிற ஸ்டேஜ் நீதிபதிகளுடைய முடிவை பொறுத்து அவங்க இந்த வழக்கில் உள்ள குற்றச்சாட்டுகளை பொறுத்து இந்தந்த பிரிவுகள்லாம் மேட் அவுட் ஆகுதுன்னு சொன்னா அவங்க அந்த வழக்கை அவங்க சுயமோட்டாவே இந்தந்த வழக்குகள்லாம் இந்த பிரிவுகள்லாம் இதுல விட்டு போயிருக்குன்னு சொல்லி அவங்க அந்த குற்றப்பத்திரிகை திரும்ப விசாரிக்க சொல்லலாம். இல்லன்னா அவங்களே அந்த வழக்கு நீங்க சொல்லக்கூடிய குறிப்பிடக்கூடிய பிரிவுகளை சேர்த்து விசாரிக்கலாம். இதான் சட்ட நடைமுறை. கிடையாது. இல்ல அதாவது கிடையவே கிடையாது. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த வழக்கில் விசாரணை முடிகிற வரைக்கும் அவர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். இப்ப அனைத்து சாட்சிகளும் விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாச்சு. இனிமே சாட்சிகளை கலைப்பார்கள் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு விசாரணையின் போதுதான் சாட்சிகளை கலைக்க முடியும். இப்ப எல்லா சாட்சிகளுடைய வாக்குமூலங்கள் பதிவு செய்து அந்த வாக்குமூலங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பின்பு வழக்கின் சாட்சிகளை கலைப்பார்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள 14 எதிரிகளுமே காவல்துறை அதிகாரிகள் தான். அந்த 13 பேரும் ஈவன் விசாரணையின் போதும் கூட பணியில இருந்திருக்காங்க. அதனால இவருக்கு இவ்வளவு நாள் சஸ்பெண்ட் பண்ணதே அரசாங்கம் ஒரு நியாயமான விசாரணை நடத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அரசாங்கம் செஞ்சிருக்கு. இதுல எந்த விதமான சட்ட மீறல்களோ முறைகேடுகளோ இல்லை. குற்றப்பத்திரிகை இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணியாச்சு.